नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधे नामिने नमो आचार्यपादाय निताय कृपपतायिने गौरगतदामताय नागरग्रामतारिणे नमो ओं विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधे नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे இன்னைக்கு பகவத்கீதை 7வது அத்தியாயம் ஸ்லோகம் 13 மாதாஜி. 14 14 மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா. 14. எஸ் மாதாஜி. हरे कृष्ण ஓம் ஹரே நமோ கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்லோகம் 14 பூர்ணத்தின் ஞானத்துல 7வது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். दैवीहेषा गुणमयी मम माया दुरत्यया माम् एव ये प्रबध्यन्ते मायां ये तां तरन्दिदे. படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஜட இயற்கையின் முக்குணங்களான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கரியது. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். பொருளுரை: புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை உடையவர். அவர் அனைத்தும் தெய்வீகமானவை. உயிர்வாளிகளும் அத்தகைய சக்திகளில் ஒரு பாகமே என்பதால் அவர்களும் தெய்வீகமானவர்களே. இருப்பினும் ஜட சக்தியின் கொண்ட தொடர்பினால் அவர்களின் உண்மையான உயர் சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. ஜட சக்தியினால் இவ்வாறு கவரப்பட்டுள்ளவன் அதன் ஆதிக்கத்தினை வெல்வது சாத்தியமல்ல. பரமபுருஷ பகவானிடமிருந்து தோன்றுவதால் ஜடசக்தி ஆன்மீக சக்தி ஆகிய இரண்டுமே நித்தியமானதாகும். இது முன்னரே கூறப்பட்டது. ஜீவாத்மாக்கள் பகவானின் நித்தியமான உயர்ந்த இயற்கையை சார்ந்தவர்கள். ஆனால் தாழ்ந்த இயற்கையினால் ஜடத்தினால் களங்கமடைந்துள்ளனர். ஆதலால் அவர்களது மயக்கமும் நித்தியமானதாகும். எனவே கட்டுண்ட ஆத்மா நித்தியமாக கட்டுண்டவன் என்று அறியப்படுகிறான். அவன் ஜட இயற்கையினுள் கட்டுண்ட நாள் இதுதான் என்று எவராலும் அவனது வரலாற்றினை கண்டறிய முடியாது. ஆகவே ஜட இயற்கை ஒரு கீழ்நிலை சக்தியாக இருந்தாலும் அது ஜீவாத்மாவினால் வெல்ல முடியாத உன்னத விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் அதன் பிணைப்பிலிருந்து ஒரு உயிர்வாளி விடுபடுவதென்பது மிகவும் கடினமானதாகும். ஜடசக்தி அதன் தெய்வீக சம்பந்தத்தினாலும் தெய்வீக விருப்பத்தின்படியும் செயல்படுவதாலும் தாழ்ந்த சக்தி என்ற போதிலும் இங்கே தெய்வீக சக்தியாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. கீழ்நிலை சக்தி என்ற போதிலும் தெய்வீக விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் ஜட இயற்கையானது இப்பிரபஞ்சத்தின் ஆக்கத்திலும் அழிவிலும் அற்புதமான முறையில் இயங்குகின்றன. வேதங்கள் இதனை பின்வருமாறு உறுதி செய்கின்றன. மாயம் திக் வித்யான் மாயினம் து மகேஸ்வரம். மாயை பொய்யானதோ தற்காலிகமானதோ இதன் பின்னணியில் மகேஸ்வரன் எனப்படும் பரம அதிகாரியும் பரம மந்திரவாதியுமான முழுமுதற் கடவுள் உள்ளார். வேதாஸ்வதர உபனிஷத் 4.10. குணா என்னும் சொல்லின் மற்றொரு பொருள் கயிறு. கட்டுண்ட ஆத்மா மாயின் கயிறுகளால் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கைகளும் கால்களும் கட்டப்பட்ட மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. கட்டுப்படாத நபர் ஒருவரால் அவன் உதவப்பட வேண்டும். கட்டுண்டவன் மற்றொரு கட்டுண்ட நபருக்கு உதவ முடியாது என்பதால் காப்பாற்றுபவன் முக்தி பெற்றவனாக இருக்க வேண்டும். எனவே பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியான ஆன்மீக குரு மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். அத்தகு உயர் உதவியின்றி பௌதிக இயற்கையின் பிணைப்புகளிலிருந்து எவரும் விடுதலை பெற முடியாது. கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு அத்தகைய விடுதலையை அடைவதில் ஒருவனுக்கு உதவ முடியும். இந்த மயக்க சக்தியின் எஜமானர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்கும்படி தனது வெல்லவியலாத சக்தியிடம் கட்டளையிட முடியும். சரணடைந்த ஆத்மாவின் மீதான தனது காரணமற்ற கருணையாலும் தனது அன்புமிக்க மகனான ஜீவாத்மாவின் மீதான இயற்கையான பாசத்தாலும் இந்த விடுதலைக்கு அவர் கட்டளையிடுகிறார். எனவே ஜட இயற்கையின் கடுமையான பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இறைவனின் தாமரை திருவடிகளில் சரணடைவது. மாம் ஏவ என்னும் சொற்களும் மிக முக்கியமானவை. மாம் என்னும் சொல் கிருஷ்ணரை விஷ்ணுவை குறிக்கிறதை தவிர பிரம்மா அல்லது சிவனை குறிப்பதல்ல. பிரம்மாவும் சிவனும் மிக உயர்ந்த நபர்கள் என்ற போதிலும் ஏறக்குறைய விஷ்ணுவின் நிலையில் இருப்பவர்கள் என்ற போதிலும் ரஜோ தமோ குணங்களின் அவதாரங்களான இவர்களால் கட்டுண்ட ஆத்மாவை மாயின் பிணைப்பிலிருந்து விடுவிக்க முடியாது. வேறுவிதமாக
கூறினாள். பிரம்மாவும் சிவனும் மாயையின் தாக்கத்தில் உள்ளவர்களே. விஷ்ணு மட்டுமே மாயையின் எஜமானர். எனவே அவர் மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். தம் ஏவ விதித்வா, கிருஷ்ணரை அறிந்தால் மட்டுமே முக்தி சாத்தியம் எனும் வேத வாக்கியமும் ஸ்வேதஸ்வர உபனிஷத் 3.8 இதனை உறுதி செய்கின்றது. விஷ்ணுவின் கருணையினால் மட்டுமே முக்தி சாத்தியமாகும் என்பதை சிவபெருமானும் உறுதி செய்கிறார். சிவபெருமான் கூறுகிறார், முக்தி பிரதாதா சர்வேஷாம் விஷ்ணு ஏவ நஷ்யம் ஷயம். எல்லோருக்கும் முக்தி அளிக்கக்கூடிய விஷ்ணுவே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அடிக்கடி சில பிரபுபாதர் கோட் பண்ணுவாரு. இது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால கவனமா கேட்கணும். இல்லைன்னா இது புரிஞ்சதுன்னா நீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க. இதை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு நிறைய பகவத்கீதை புரிவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால எல்லாரும் ரொம்ப கவனமா கேளுங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் குறிச்சு வைங்க, கூச்சப்படாதீங்க, நிறைய கேள்வி கேளுங்க. உங்களுக்கு புரியலைன்னா நிறைய கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஜட இயற்கையின் முக்குணங்களாலான எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கரியது. சோ மாயா அப்படின்னாலே அத பௌதிக சக்தின்னு நாம சொல்லி பழகியிருக்கிறோம். இன்னொரு விதத்துல பார்த்தா அது தெய்வீக சக்தியும் கூட. ஏன்னா அது பகவானுடைய வெளிப்புற சக்தி என்பதால் அது தெய்வீக சக்தி. அந்த தெய்வத்திடம் பரம்பொருளிலிருந்து வெளிப்படுவதால் அது தெய்வீக சக்தி. சோ மாயாதேவி தான் இந்த ஜட உலகை ஆட்சி செய்கிறார்கள். அப்ப பௌதிக சக்தியை ஆள்வது யாரு அப்படின்னா மாயாதேவி. அதனால அத மகா மாயா, அது பௌதிக சக்தி அப்படின்னு சொல்லி நாம ஜென்ரலா சொல்லுவோம். ஆனா பகவானிடமிருந்து வெளிப்படுவதால் அது தெய்வீக சக்தி. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். அந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கரியது. ஏன்னா மாயா அப்படின்னா முக்குணங்கள். இந்த முக்குணங்களை கடந்தவர்கள் யாருமே கிடையாது. எந்த ஒரு தொழில் அதிபரோ விஞ்ஞானியோ இல்ல ஞானியோ யோகியோ யாருமே கடந்தது கிடையாது. ஜீவன் சிவபெருமான் உட்பட இந்த தெய்வீக சக்தியினால் குழம்பியிருக்காங்க. மாயா சக்தி சம்டைம்ஸ் அவங்கள கூட அட்டாக் பண்ணிருக்கிறதுனா அற்பமான ஜீவராசிகள் எல்லாம், மனிதர்கள் எல்லாம் எம்மாத்திரம். ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதை எளிதில் கடக்கலாம். அப்ப பகவான்கிட்ட நீங்க எவ்வளவு தூரம் சரணடைகிறீர்களோ அவ்வளவு தூரம் இந்த மாயின் குழப்பத்திலிருந்து விடுபடலாம். இந்த மாயோட வேலை என்ன? மாயா என்றால் எது இல்லையோ அதை உண்மையாக காட்டுவது, எது உண்மையோ அதை மறைத்து காட்டுவது, அதை பொய்யா காட்டுறது. இதுதான் மாயாவோட வேலை. என்னன்னா இதுதான். அப்ப அந்த முக்குணங்கள் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. சத்துவகுணத்துல சில நல்ல செயல்களை செய்யறேன்னு சொல்லி போட்டு சத்துவகுணத்துல என்ன பண்ணுவோம், சில தான தர்மங்கள் எல்லாம் பண்ணுவோம். அதுவும் நம்மை கட்டுப்படுத்தக்கூடியது. தான தர்மம் பண்ணி நம்ம புண்ணியம் எல்லாம் சேர்த்து மறுபிறவி எடுத்து மறுபடியும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கும் போது மறுபடியும் கூடவே பாவம் செஞ்சு மறுபடியும் பிறப்பெடுத்து மறுபடியும் இறப்பை நோக்கி போய் தெளிவில்லாத அந்த ஓட்டம் நடந்துட்டே இருக்கும். எப்ப தெளிவாகிறது? போதையில. எப்படி குடிகாரன் போதையில எல்லாவற்றையும் தவறாக பார்க்கிறானோ, மயக்கத்தில் இருக்கும்போது அவன் என்ன வேணா நினைப்பான். அது போலத்தான் நாம் எல்லாம் இந்த ஜட போதையில, முக்குணங்கள் என்கின்ற போதை நம்மளை இந்த உலகை இந்த ஜடக்கண்ணால் காணும் போது வெளிப்புற தோற்றங்கள் தான் நம்மளுக்கு தெரியுமோ தவிர சூட்சுமமான ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நம்ம அந்த முக்குணங்களால சூழப்பட்டிருக்கிறோம். ரஜோகுணத்துல ரொம்ப நம்மளோட புலன் நுகர்வுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா பயங்கரமான செயல்கள்ல நிறைய தொழில் செய்யறது, ஆபீஸ்க்கு போறது, இது மாதிரி ஓடிட்டே இருப்பாங்க ரஜோகுணத்துல. தமோ குணத்துல அறியாமை என்னும் இருள்ல எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்வோம். சோ அவனுக்கு எதுவுமே புரியாது. தமோ குணத்துல சுத்தம் வடிகட்டின முட்டாள். சத்துவ குணத்துல இருக்கிறவங்க கூட பிராமணன், அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும், பிரம்மனை அறிந்திருப்பான், தான் உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற அளவுக்காவது அறிஞ்சிருப்பாங்க. ஆனா ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டே இருப்பாங்க. இப்போ புருஷோத்த புராணம் முழுமுதற் கடவுள் எண்ணற்ற சக்திகளை உடையவர். அது எல்லாமே தெய்வீகமானது. அவருக்கு இருக்கிற அந்தரங்க சக்தியும் சரி, வெளிப்புற சக்தியும் சரி. பகிரங்க சக்தி அப்படின்னா வெளிப்புற சக்தி, அந்தரங்க சக்தி இன்டர்னல் பொட்டன்சி,
அது வந்து ஸ்வரூப சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. சோ அந்தரங்க சக்தியின் மூலமாக தன்னை பலவாறாக விஷ்ணு தத்துவங்களாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். வெளிப்புற சக்தி அப்படின்னா மாயா சக்தி உண்டாக்குறார். மாயா தேவி, துர்கா தேவி, அவங்க பல பெயர்களால இந்த ஜட உலகில் அழைக்கப்படுகிறார். சோ அந்த சாக்தர்கள் அவங்க எல்லாம் வந்து சக்தி வழிபாடு பண்ணுவாங்க. அவங்களாம் கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறது, இந்த மாதிரி கொடிய காரியங்களை எல்லாம் பண்ணுவாங்க. மிருகங்களை பலியிடுறதெல்லாம். சோ இது பகவானுடைய சக்திகள் எல்லாமே தெய்வீகமானது. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வர்றதுனால. இப்போ உயிர்வாளிகளும் அவருடைய பாகங்கிறதுனால நாமும் தெய்வீகமானவர்கள். ஆத்மா என்னைக்குமே தெய்வீகமானது, ஆன்மீகமானது. ஆன்மீகம் தெய்வீகம் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப ஆத்மா அவர்கிட்ட இருந்து வந்ததுனால தெய்வீகமானது. ஆனா அந்த ஆத்மா இப்ப எது போர்த்தி இருக்குதுன்னா ஜட உடல், ஜட பொருட்களால் கொண்டு அந்த உடல் என்னும் கருவி கொண்டு அது செயல்படுது. இப்போ இந்த இருப்பினும் இந்த ஜட சக்தியுடன் கொண்ட தொடர்பால் அந்த ஆத்மா வந்து உயர்ந்த ஆத்மா, தெய்வீகமான ஆத்மா இந்த ஜட சக்தியுடன் தொடர்பு கொண்டதனால் நாம உண்மையான உயர் சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா நாமெல்லாம் ஜட சக்தியுடன் தொடர்புல ஐக்கியமாயிட்டோம். என்னைக்காவது நான் ஆத்மா, நான் வந்து இந்த ஜடத்தோட தொடர்பு இல்லாதவன், சோ இதற்கு அப்பாற்பட்டு நான் செயல்படணும்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரேரா தான் ஞாபகம் வரும். சத் சங்கத்துல இருக்கும்போது பக்தர்களோட தொடர்புல தான் ஞாபகம் வரும். மத்த நேரத்துல பாத்தீங்கன்னா, ஐயோ நான் என் குழந்தைய பார்க்கணுமே, என் புருஷனை கவனிக்கணுமே, உறவினர்கள் அங்க போகணுமே, அவங்க அது கூப்பிட்டுருக்காங்க, இவங்க கூப்பிட்டுருக்காங்க, ஐயோ அவங்கெல்லாம் நிறைய பணக்காரங்க, நம்ம கிட்ட இல்லையே. இந்த மாதிரி ஏக்கங்கள், பொறாமை, போட்டி, காம, குரோத, லோப, மோகம், மத, மச்சரி இதெல்லாம் போயிட்டே இருக்கும் நம்ம நம்ம சிந்தனைகள்ல. போனது வந்தது வரப்போது எல்லாம் யோசிச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். ஏன்னா நம்மளோட உயர் சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. நம்ம ஆத்மாங்கிறத மறந்து பகவானுடைய அங்கத்துணுக்கு அவருக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறத மறந்து நம்ம புலன்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருவோம். சோ இந்த ஜட சக்தியால் இவ்வாறு கவரப்பட்டுள்ளவன் அதன் ஆதிக்கத்தை வெல்லுவது சாத்தியமல்ல. எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கும். பக்திக்குள்ள வந்தும் கூட நம்மளால முழுசா ஆத்ம நிலையில இருக்க முடியல. உடல் நிலையில தான், உடல் தளத்துல தான், தேகாபிமானத்தில் தான் செயல்படுகிறோம். ஏன்னா இது ரொம்ப வெல்லுவது அரிது. இந்த ஜடசக்தியை வெல்லுவது ரொம்ப கஷ்டம். சோ ஜடசக்தி ஆன்மீக சக்தி ஆகிய இரண்டுமே நித்தியமானது. ஹரே கிருஷ்ணா. ஜடசக்தி ஆன்மீக சக்தி இங்க விட்ட ரெண்டுமே நித்தியமானது. ஏன்னா அது பகவானோட சக்தி என்னைக்குமே வந்து அது அனித்தியமாகாது. அதனால அது நித்தியமானது. இப்போ ஜீவாத்மாக்கள் பகவானின் நித்தியமான உயர் இயற்கையை சேர்ந்தவர்கள், ஆனால் தாழ்ந்த இயற்கையினால் களங்கமடைந்துள்ளனர். இப்ப நிறைய பணம், ஒரு உதாரணம், நிறைய பணம் சம்பாதிக்கிறான் ஒருத்தன். அப்போ பணமே வந்து அவனுக்கு மேலதான் இருக்கும். ஏன்னா அவன் எப்பவுமே பணம் 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 நினைச்சிட்டு இருக்கான். சோ அப்படி நினைக்கும் போது அவனை ஆள்வது என்ன? பணம். ஆனா அவன் முட்டாள் நினைச்சுக்கிறான், நான் நிறைய சம்பாரிச்சிருக்கிறேன். அவன் பணத்துக்கு அடிமை ஆயிடுறான், பணம் அவனுக்கு மேல போயிருது இல்லைங்களா? நிறைய பணக்காரங்களை பாருங்க, இப்படித்தான் இருப்பாங்க. அப்ப தாழ்ந்த ஜடை இயற்கையினால் களங்கமடைந்து அந்த தாழ்ந்த ஜடை இயற்கை அவனை ஆள்கின்றது. ஆக்சுவலா எது பெருசு? ஹைரார்கி பார்த்தோம் இல்லையா நாம? மகேஷ் மாதாஜி சொன்னாங்க இல்லையா? எதுக்கு மேல எது வருது? ஜடப்புலன்கள், அதுக்கப்புறம் மனம், மனத்துக்கு மேல ஆத்மா, பரமாத்மா, அப்புறம் இப்படியாக பார்த்தோம். அப்போ தாழ்ந்த ஜட இயற்கை அப்படின்னா வெறும் ஜடம். ஜடப்புலன்களை விட நம்மளுடைய புலன்கள் ஜடத்தை விட புலன்கள் உயர்ந்தது, புலன்களை விட மனம் உயர்ந்தது, மனத்தை விட ஆத்மா உயர்ந்தது, ஆத்மாவை விட பரமாத்மா உயர்ந்தது. ஆனா இங்க எப்படி மாறிடுச்சு? அந்த கீழே இருக்கிற சக்தி நம்மளுக்கு மேல வந்துருச்சு. ஏன்னா நாமெல்லாம் அதுக்கு அடிமைகள். உங்ககிட்ட நிறைய ஒரு டைமண்ட் கல்ல கொண்டு வந்து கொடுத்தா பகவத்கீதை தூக்கி வச்சுட்டு அதை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் படிச்சுக்கலாம், இதை முதல்ல நம்மளுக்கு வந்திருக்குது, மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கிறோம், அவளை மதிக்கணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, வெளியில வந்து யாராரு வீட்டுக்கு வெளியில வர்றீங்களோ உங்களுக்கெல்லாம் இலவசமாக
ஒரு வைரக்கல் பரிசாக அளிக்கப்படும் அப்படின்னா இங்க உட்காந்து படிச்சுட்டு இருப்போமா, நம்ம வெளியில போவோமா? எத்தனை பேர் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியதில்லை, எனக்கு நான் இந்த பகவத்கீதை கேட்டுட்டு இருக்கிறேன் விடுப்பா அப்படின்னு யாரா சொல்லுவோமா? அப்படி சொன்னா அவங்க காலில் போய் நான் விழுந்துடுறேன். சொல்ல மாட்டேங்க யாருமே மாதாஜி. அதனால நான் சொல்லல சொல்ல மாதாஜி. நீங்க இப்படி சொன்னங்காட்டி நான் சொல்லல. ஹரே கிருஷ்ணா. இல்லைன்னா நான் சொல்லுவேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்படியா? ஆமா. அப்ப மகேஸ்வரிக்கு மகேஷ் வேண்டாம். மாதாஜி காலில் விழுந்துடலாம். அது வேண்டாம், அது வேண்டாம். ஹரே கிருஷ்ணா. இல்லைங்க மாதாஜி, கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்து திருப்பி படிப்பாங்க மாதாஜி. வெரி குட், உண்மை சொல்லிட்டாங்க. ஆமா இன்னைக்கு என் மாதாஜி. மனநிலை அப்படி மாதாஜி. நான் உண்மையா சொல்றேன். இன்னைக்கு ஆஹா, என்னோட மனநிலை வேண்டாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வாங்கிட்டு வந்து நம்ம சாமிக்கு சேவை பண்ணலாம் இல்ல? அதனால வாங்கிக்கிறீங்களா? பண்ணலாம். சேவைக்கு யூஸ் ஆகும் இல்ல மாதாஜி? ஓகே மாதாஜி. அதுல கொஞ்சம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் கமிஷன் எடுத்துட்டு தானே கொடுப்பீங்க நீங்க வித்து. கம்மி. ஐயோ 100% கொடுக்க மாட்டீங்களா? இல்ல மாதாஜி, ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க? பகவத்கீதை முக்கியமா உங்களுக்கு வைரக்கல்லு முக்கியமான போது நீங்க இவ்வளவு டீப்பா கிளாஸ் எடுக்கும் போது அதுல சூக்ஷ்மம் இருக்கு மாதாஜி. போய் வாங்கிட்டு வந்து சாமிக்காவது கொடுத்துடலாம். ஓகே ஓகே, அப்ப நல்ல டிவோட்டிஸ் நீங்க எல்லாருமே. சாரி. என்னத்துக்கு மாதாஜி, கமிஷன் நம்மளுக்கு இருக்கிறது போதாதா? எஸ் மாதாஜி. ஓகே மாதாஜி. சரி, இப்ப அவர்களது மயக்கமும் அதனால இந்த ஜடை இயற்கை, தாழ்ந்த ஜடை இயற்கை வந்து களங்கம் அடைந்தது. ஆனா இங்க வந்து அந்த இயற்கை தான், தாழ்ந்த இயற்கை தான் நம்மளை ஆள்கின்றது. நாம அது கீழே தான் இருக்கிறோம். அதுக்கு வந்து எந்த உயிரும் கிடையாது, உணர்வு கிடையாது. ஆனா அது நம்மளுக்கு மேல ஏறி உட்காந்துட்டு நம்ம குடுமை பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கு. இப்ப வந்து பணம் நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், பணத்துக்கு கீழே தான் அவங்க இருப்பாங்க. சோ பணம் அவர்களை ஆள்கின்றது. ஏன்னா பணம் சம்பாதிக்காத விட்டுருங்க, அந்த தொழிலெல்லாம் விட்டுருங்கன்னா விட முடியுமா? முடியாது. புலிவாலை பிடிச்ச மாதிரி பின்னாடியே ஓடணும். ஏன்னா விட்டா அது புலி அவனை பிடிக்கிற மாதிரி இங்க என்ன ஆகும்னா தொழில நட்டமாயிரும். ஒன்ஸ் ஆரம்பிச்சாச்சு, பெரிய கோடிக்கணக்கா போட்டு முதலீடு பண்ணியாச்சு, நான் இப்ப ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டேன், எல்லாம் விட்டுட்டு ஆன்மீகத்துக்குள்ள முழுசா வரலானாலும் முடியாது. சோ அந்த பணம் அப்படிங்கிறது இந்த ஜட இயற்கை, அந்த தாழ்ந்த இயற்கை, அதுதான் அங்க வந்து அவங்களை ஆள்கின்றது. அதனால அவர்களது மயக்கமும் நித்தியமானது. எனவே கட்டுண்ட ஆத்மா நித்தியபந்த, நித்தியமாக கட்டுண்டவன் என அழைக்கப்படுகிறான். அவன் ஜட இயற்கையில் கட்டுண்ட நாள் இதுதான் சொல்லவே முடியாது, எந்த வரலாற்றிலையும் சொல்லப்படல. அப்ப ஜடசக்தி கீழ் சக்தியாக இருந்தாலும் அது ஜீவாத்மாவின் வெல்ல முடியாத உன்னத விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் அதன் பிணைப்பிலிருந்து ஒரு உயிர்வாழ்வு விடுவிடுவது என்பது கடினம். ஏன்னா நாமளா இஷ்டப்பட்டு அதுக்குள்ள வந்து நான் அந்த வலையில சிக்கிக்கிறோம். ஆனா விடுவிப்பதற்கு பகவான் நிறைய அறிவு தர்றாரு. வா என்கிட்ட வா, என்கிட்ட வான்னு சொல்லி பகவத்கீதை, பாகவதம், பக்தர்கள் சங்கம், இதெல்லாம் கோயில் கட்டி ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கான் மூவ்மெண்ட் ஏற்படுத்தியிருக்காரு. ஆனா எத்தனை பேர் அந்த கோயிலுக்கு வர்றாங்க? தேவர்கள் கோயிலுக்கு நிறைய போறாங்க, விஷ்ணுவோட கோயிலுக்கு ஸ்ரீ சம்பிரதாயத்திலயும் போறாங்க. ஆனா இந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாம் கேட்க யாரும் தயாரா இல்ல. போனமா சாமி மாதாஜி, என்ன மாதாஜி? அதனாலதான் நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம் மாதாஜி. அதுதான் மாதாஜி, நாம எத்தனை பேர் வந்திருக்கோம்? உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப கோயம்புத்தூர்ல இல்ல நான் சூலூர்ல இருந்து பண்றேன் நான், எத்தனை பேர் கிளாஸ்க்கு அத்தனை பேர் வர்றாங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த கணக்கீடெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கடுகு தூசு. நம்ம மட்டும் வந்தோம்னா அந்த உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம வர்ற கணக்கு என்ன? இத்தனை பேர் தான் அந்த கிளாஸ்க்கு வர முடியுமா என்ன? நம்ம 1000 பேருக்கு சொல்லியிருக்கோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி, நம்ம வீட்டுலவே நம்ம இஸ்கானுக்கு போனோம்னா 10 பேர் இருந்தா அதுல 2 பேரு தான் போற மாதிரி இருக்கிறாங்க. அதுதான் சொல்றேங்க. அதனாலதான் கீழ்நிலை சக்தியிலால் ஆட்கொள்ளப்பட்டு வெல்ல முடியாத உன்னத விருப்பத்தின் அடிப்படையில் செயல்படுறதால். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நிறைய விருப்பம் இருக்கு. நாங்கெல்லாம் சம்பாதிக்கணும், உங்களுக்கு தான் வேலை இல்ல, கோயிலுக்கு போறீங்க, உங்களுக்கு தான் பொழப்பு இல்ல, பழைய புராணத்தை படிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுடைய கொள்கை அதுதான். ஏன்னா அவங்க உன்னத விருப்பம் என்னன்னா அவங்க ஜட இயற்கையில் இன்னும் அனுபவிக்கணும். சோ அதுக்கு கீழே இருக்கிற விரும்புறாங்க. அதனால அந்த உயிர்வாழி விடுபடுவது என்பது மிகவும் கடினம். ஏன்னா பகவான் சொல்லிட்டாரு, இதெல்லாம் உன்னோட விருப்பம்ப்பா, நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், நீ எத்தனை நாள் இங்க தங்கறியோ தங்கி
அனுபவிச்சுட்டு வா. ஏன்னா உனக்கு புத்தி வர வரைக்கும் நான் திருப்பி கூப்பிட்டா என்ன ஆகும்? இப்ப ஒரு திருடன் ஜெயில இருந்து திருந்தாம வந்தானா மறுபடியும் ஜெயிலுக்குள்ளதான் போக போறான், இல்லைங்களா? ஆமாங்க மாதாஜி. மாதாஜி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே, ம். 40 வயசுல இதை படிக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் 60 ம். வயசுக்கு படிக்கிறது இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு தான் கேக்குறாங்க மாதாஜி. மனுஷனோட அதுதான் அவங்களோட புரிதல் காட்டு அவ்வளவுதான். இருக்குது. அது ம். அவங்களோட காட்டு அப்படித்தாங்க. இதெல்லாம் 60 வயசு 70 வயசுலதான் படிக்கணும், இப்ப படிக்க கூடாது அப்படிங்கறது அவங்களோட தாட்டுங்க மாதாஜி. சரிங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க 60 வயசுக்கு மேல இருப்பாங்கன்ற ஒரு நினைப்பு. உம் ஆனா நம்மளுக்கெல்லாம் என்ன, அந்த ஆத்மா எப்ப விடுபட்டு போனாலும் நாம அதுக்கு தயாரா இருக்கணும்னு நாம அதுக்கு தயார் பண்றோம். சோ நாம புத்திசாலியா அவங்க புத்திசாலியா? ஏன்னா 60 வயசுங்கிறதெல்லாம் யமன் யமன் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரா? பிறந்த யாருக்குமே இறப்பு எப்போன்னு தெரியாது. சோ அதனால ஃபைனல் எக்ஸாம் எப்ப வந்தாலும் இப்ப இருந்து படிச்சாதான். ஜடப்படிப்புல படிச்சாலே நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாம் பாருங்க, ஐஏஎஸ்க்கு உளுந்து உளுந்து படிக்கிறாங்க, ஆனா அதுல ஃபெயில் மார்க் வாங்குறாங்க. எம்பிபிஎஸ் உளுந்து உளுந்து படிக்கிறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியல, அதுல ஃபெயில் மார்க் வாங்குறாங்க. ஜடப்படிப்பு அப்படின்னா ஆன்மீக படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய படிப்பு. இது அவ்வளவு சீக்கிரம் யாரும் பாஸ் ஆக முடியாது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவம் சர்வம் இதி மகாத்மா சூதுர்லப மானுஷ்யானாம் சகசேஷு கச்சித் எததி சித்தையே கச்சித் எததி சித்தானாம் கச்சின் மாம் வேத்தி தத்வதக. இந்த தத்துவத்துக்குள்ள புரியறதுக்கு 1000 மனிதர்கள் யாரேனும் ஒருவர் தான் என்னை நோக்கி வருவார்கள் சொல்றாங்க. சோ இதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு புரியாது. அதனால அப்படித்தான் சொல்லுவாங்க 60 வயசுல உட்காந்து படி அப்படின்னு. ஏன்னா 60 வயசுல மண்டையில எதுவும் நிக்காது, மறதி வந்துரும், மூட்டு வலி வரும், கால் வலி வரும், எல்லா வலியும் வரும். அப்ப உட்காந்து படிச்சோம்னா நம்ம மனசு அங்க நிலையா நிக்காது. ஏன்னா உடம்புல ப்ராப்ளம் இருந்தா மனசு ஒரு நிலையில் நிக்காது. அதனால அதுக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா வலிதான் நம்மளுக்கு பெருசா தெரியும். வலி இருக்கிற அதாவது உடம்பு வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போய் நீங்க என்னத்த கத்துக்க போறீங்க? சோ 4 வயசுல இருந்தே கத்துக்கோங்கன்னு சொல்லி நம்மளுக்கு வேதங்கள் சொல்லுது. கௌமாரம் ஆச்சரேத் பிரக்ஞோ அப்படின்னு. 4 வயதுல இருந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. அதனாலதான் அந்த காலத்துல நிறைய யூனிவர்சிட்டி இருந்தது, குருகுலங்கள் இருந்தது. குருகுலத்துல 4 வயசுல குழந்தையை கொண்டு போய் விட்டா பிரம்மச்சரிய விரதம், அப்புறம் கிரகஸ்தனா மாறி படிச்சதை அவன் வந்து கிரகஸ்தனா கடைபிடித்து அப்புறம் வானப்பிரஸ்தம் போய் சந்நியாசம் ஏற்று அப்புறம் தனக்கு விடுதலை அப்படிங்கிற முக்தி பேற்றினை வீடு பேரு அடைவான். அதுதான் நம்மளோட சம்பிரதாயம். அதை விட்டுட்டு இதை ஏன் படிக்கிற அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு என்ன நீங்க பதில் சொல்லுவீங்க? ஏன்னா முட்டாள்களோட நாம பேச முடியாது. முட்டாளுக்கு பாடம் சொல்றதை விட நம்ம பொழப்ப பார்க்கலாம். இப்ப ஜடசக்தி அதன் தெய்வீக சம்பந்தத்தினாலும் தெய்வீக விருப்பத்தின்படி செயல்படுவதாலும் தாழ்ந்த சக்தி என்ற போதிலும் இங்கே தெய்வீக சக்தியாக வர்ணிக்கப்படுகிறது. ஏன்னா பகவான்கிட்ட இருந்து வந்ததுனால அது தெய்வீக சம்பந்தத்தினால் தெய்வீக விருப்பத்தின்படி செயல்படுகிறது. இப்போ இதுக்கு உதாரணமா நம்ம என்ன சொல்லலாம்? கவர்மெண்ட்ல வந்து எல்லா துறையும் இருக்கு. வருமானம் வருமானத்துறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் நீர்த்துறை இருக்கு, வனத்துறை இருக்கு, இந்த மாதிரி. அதே மாதிரி காவல்துறை இருக்கு. யாராவது காவல்துறை விரும்புவோமா? ஜெயில யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா மோசமா இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா வேணும், அப்பதான் சமுதாயம் உருப்படும். ஜெயில போட்டு தண்டிச்சால்தான் அவங்கள சமுதாயத்துல சீர் செய்ய முடியும். இல்லைன்னா சமுதாயத்துக்குள்ள அவங்க வந்து குழப்பம் ஏற்படுத்துவாங்க. திருடர்கள், இந்த வன்முறை செய்யறவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும். அதுக்காக அந்த துறை வலுக்கட்டாயமாக ஆசைப்பட்டெல்லாம் கவர்மெண்ட் வைக்கல. அப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்கா? ஜெயிலே இல்லாத நாடு இருக்கா? ஏன்னா முக்குணத்துல இருக்கிறதுனால மக்கள் அப்படி செய்யறாங்க. அது போலத்தான் பகவானை விட்டு பிரிந்து தண்டனையாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த சிறைச்சாலை, இந்த ஜட உலகம் என்னும் சிறைச்சாலை. ஆனா நம்ம இதுக்குள்ள வந்து சௌரியமா இருக்கணும்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ள நம்ம தங்க கம்பி வச்ச ஜெயிலு, வெள்ளி கம்பி வச்ச ஜெயிலு, இரும்பு கம்பி வச்ச ஜெயிலு, அந்த ஜெயிலுக்குள்ளேயே நான் மாடி வீடு கட்டுறேன், பெரிய கார் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஜெயில் எதுக்கு? தண்டனைக்குரியது. அதனாலதான் துக்காலயம்னு சொல்றோம். எங்க நீங்க என்னதான் மாளிகை கட்டினாலும் அரண்மனை கட்டினாலும் அங்க வந்து கண்டிப்பா
கஷ்டங்கள் இருக்கு. இந்த ஜட உலகத்தோட இயல்பே அதுதான். அதனால இங்கிருந்து தப்பிக்க பார்க்கணுமே தவிர இதுக்குள்ள எப்படி சௌரியமா வாழ்றது, ஜெயிலுக்குள்ள எப்படி? ஏன்னா ஜெயில்ல நீங்க மாயாதேவி தான் ஜெயிலர். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க எங்க இருந்தாலும் அடிப்பாங்க. குடிசையில் இருந்தாலும் சரி, நீங்க கோபுரத்துல இருந்தாலும் சரி அடிப்பாங்க. ஏன்னா அது தெய்வீக சம்பந்தமானது. அந்த மாயாசக்தி தெய்வீக சம்பந்தமானதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சக்தி யாராலும் தடுக்க முடியாது. என் தாழ்ந்த சக்தியா நாம சொன்னா கூட தெய்வீக விருப்பத்தின் அடிப்படையில செயல்படுறதுனால ஜடசக்தியால் ஜட இயற்கையானது இப்பிரபஞ்சத்தின் ஆதிக்கத்திலும் அழிவிலும் அற்புதமான முறையில் இயங்குகிறது. ஏன்னா அவங்கதான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஏன்னா அவங்களோட பிளேஸ் இது. ஜெயிலருக்குரிய பிளேஸ் என்ன, ஜெயிலு. இந்த ஜட உலகம் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆன்மீக உலகம் போனீங்கன்னா அங்க மாயாசக்தி எல்லாம் வேலை செய்யாது. மாயாசக்தியோ முக்குணங்களோ இல்ல. அங்க பகவான் தான் ஒரே கண்ட்ரோலர். அவங்களுக்கு எல்லாருக்கும் பகவான் தான் எஜமானர். அப்ப பகவான் தான் அங்க எல்லாருக்குமே. அவங்க அங்கெல்லாம் போனீங்கன்னா மாயாசக்தி கிடையாது, முக்குணங்கள் கிடையாது. இங்கதான் ஜட உலகத்துலதான் முக்குணங்கள் மாயாசக்தியோட ஆட்சி. அப்ப இப்பிரபஞ்சத்தின் ஆதிக்கத்திலும் அழிவிலும் அற்புதமா மாயாசக்தி செயல்படுறாங்க, மகாமாயா. இப்ப வேதங்கள் இதை உறுதி செய்யுது. அப்ப மாயை பொய்யானதோ தற்காலிகமானதோ எப்படி இருந்தாலும் சரி, நீங்க என்ன சொன்னாலும் சரி, மாயை பொய் தற்காலிகமானது அப்படின்னாலுமே இதன் பின்னணியில் மகேஸ்வரன் எனப்படும் பரமாதிகாரியும் பரம மந்திரவாதியுமான முழுமுதற் கடவுள் உள்ளார். சோ பகவான் அந்த மாயையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து வந்தது இந்த சக்தி. அப்போ இங்க குணா அப்படின்னா கயிறு. இப்ப இந்த கட்டுண்ட ஆத்மா மாயையின் கயிறால் இறுக்கமாக கட்டுப்பட்டுள்ளது. நான் இந்த உடல் இங்க இருக்கிறதெல்லாம் நிஜமா என்னோடது, இந்த நிலை என்னோடது, நான் எனது அப்படிங்கிற கயிறால கட்டப்பட்டு இருக்கிறான். இப்ப கைகளும் கால்களும் கட்டப்பட்ட மனிதன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. கட்டுண்ட நபர் ஒருவரால், கட்டுப்படாத நபர் ஒருவரால் அவன் உதவப்பட வேண்டும். சரி, நான் இங்க எல்லாருமே முக்குணத்துல இருக்கிறோம். யாரை விடுவிக்க முடியும் நாம? ஏன்னா நானே கட்டுண்டவன். கயித்துல ஒருத்தர் கட்டி வச்சிருக்கிறாங்க. இப்ப இன்னொருத்தரை விடுவிக்கணும்னா நான் முதல்ல ஃப்ரீயா இருக்கணும். ஆனா இந்த ஜட உலகில யாருமே அப்படி இல்லை. அப்ப பகவான் மட்டும்தான் கட்டுப்படாத நபர். அப்ப கட்டுண்டவன் மற்றொரு கட்டுண்ட நபருக்கு உதவ முடியாது என்பதால் காப்பாற்றுபவன் முக்தி பெற்றவனாக இருக்க வேண்டும். எனவே பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது அங்கீகாரம் பெற்ற பிரதிநிதியான ஆன்மீக குரு மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். அத்தகு உயர் உதவியின்றி பௌதிக இயற்கையின் பிணைப்பிலிருந்து எவரும் விடுதலை பெற முடியாது. இப்ப கிருஷ்ண உணர்வு எனும் பக்தி தொண்டு அத்தகு விடுதலையை அடைவதில் ஒருவனுக்கு உதவ முடியும். இந்த மயக்க சக்தியின் எஜமானர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் கட்டுண்ட ஆத்மாவை விடுவிக்கும்படி தனது வெல்லவியலாத சக்தியான அந்த மாயாதேவி கிட்ட அவர் கட்டளை இடுகிறார். பாரு, இவன் என்கிட்ட சரண் புகுந்துட்டான், இவனை நீ தொடக்கூடாது, அந்த பக்கம் போ, தள்ளி போ. சோ மாயாதேவி பாகவத்துல படிக்கிறோம். மாயாதேவி எதுக்கு ரொம்ப வெக்கப்படுறாங்கன்னா, எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். ஏதோ தப்பு செஞ்சு இங்க வந்துட்டோம், ஜெயிலுக்கு வந்துட்டோம். ஆனா பகவானோட குழந்தைகளை நான் அடிக்கிறதா? எந்த ஒரு தாய்க்கு மனம் வரும்? அவங்களும் ஒரு தாய் மாதிரி. ஆனா வேற வழி இல்ல. ரொம்ப குறும்பு செய்யற குழந்தைய அம்மா அடிக்கிறா. சோ அடிச்சுதான் ஆகணும், திருத்திதான் ஆகணும். இல்லைன்னா அது பெருசான என்ன பண்ணும், கஷ்டப்படும். அதனால நாம ரொம்ப கஷ்டப்படுறோம். சின்ன கஷ்டத்திலேயே மாயா அடிச்சு நம்மளை சரி பண்ண பாக்குறாங்க. ஆனா அதையும் மீறி நான் அனுபவிக்கணும்னு பிடிவாதம் பண்றவங்கள மாயா சரி நீ அனுபவிக்கிறதா நடிச்சுட்டு இன்னும் நல்லா அடிவாங்க அப்படின்னு சொல்லி இன்னும் பலமா அடிக்கிறாங்க. நம்மளுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா மேல மேல பெரிய பெரிய அடி வந்துட்டே இருக்கும். திருந்தலையா, மாயாதேவி அந்த ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இப்ப சின்ன ஒரு உடம்புல சின்ன ஒரு அறிகுறி, உடம்பு சரியில்லைன்னு தென்பட்டதுன்னா நம்ம உடனே நம்ம சரி பண்ணணும். அதை விட்டு வச்சோம்னா என்ன ஆகும், பெரிய நோயா வரும், கேன்சர் கட்டியா கூட வரும். அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணணும். இத முளையிலேயே எடுத்திருந்தோம்னா ஒரு முள்ளு மாதிரி ஒரு சின்ன ஊசி வச்சு எடுத்துடலாம். ஆனா அது பெரிய கட்டியானோடனே உங்களுக்கு என்ன பண்ணணும், நிறைய கீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து ரொம்ப கொடுமையான மாத்திரைகள் எல்லாம் கொடுத்து உடம்புல சைடு எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இந்த மாயாதேவி முதல்லயே அடிச்சாங்கன்னா நம்ம திருந்தணும்.
நான் திருந்த மாட்டேன், அதைவே தான் திரும்ப திரும்ப செய்வேங்கிறவங்களுக்கு பெரிய அடி. இப்ப ஜெயில போனீங்கன்னா சிலரெல்லாம் சீக்கிரம் திருந்திடுவாங்க, வெளியில வந்துருவாங்க. ஆனா திருந்தாத ஜென்மங்கள் மறுபடியும் திருடிட்டே இருப்பாங்க, மறுபடியும் உள்ள போய் மறுபடியும் சிறையில அவங்களுக்கு பெரிய பெரிய அடியெல்லாம் கொடுத்து கடைசியில தூக்கு தண்டனை கூட கொடுப்பாங்க. அப்படி இந்த மக்கள் இந்த ஜட உலகுல அனுபவிக்கின்ற ஆசையில ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ கிருஷ்ண உணர்வு எனும் பக்தி தொண்டு நம்மளுக்கு விடுதலை கொடுக்குது. இந்த மயக்க சக்தியின் எஜமானருங்கிற முறையில பகவான் கிருஷ்ணர் கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்கும்படி மாயாதேவிட்ட சொல்றாங்க. காரணமற்ற கருணையினாலும் தனது அன்புமிக்க மகனான ஜீவாத்மாவின் மீதான இயற்கையான பாசத்தாலும் இந்த விடுதலைக்கு அவர் கட்டளையிடுகிறார். சோ மாயாதேவி கிட்ட சொல்றாங்க, இது என் பக்தன், நீ அவனை தொடக்கூடாது போ அப்படின்னு. ஆனா பக்தனுக்கு கூட சில சமயம் துன்பம் வருது இல்லையா? அது ஏன்னு கேட்டா, இப்ப ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம குழந்தைய தூக்கி போட்டு அடிச்சானா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும். அதே நான் என் குழந்தைய அடிக்கிறேன், அப்ப என்னோட கோபத்தை நான் அன்பா வெளிப்படுத்துறேன். அவன் திருந்தணுங்கிற முழு 100% உணர்வுல ஒரு தாய் வெளிப்படுத்துவா. ஆனா இந்த அடிக்கும் அந்த அடிக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு தாய், அதாவது கிருஷ்ணரிடம் சரணடைந்த ஒரு பக்தன் தவறு செய்தானால் அவனை திருத்தருக்கு பகவானே முற்படுறார். சோ அந்த அடி வேற, அவன் படுற கஷ்டம் வேற. பக்தர்கள் படும் கஷ்டம் அவனுடைய சொந்த தாய் அடிக்கிற மாதிரி. ஆனா பக்தன் அல்லாத ஒருத்தன் மாயாதேவி கிட்ட அடி வாங்குறான்னா பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்கிற மாதிரி. எனவே ஜட இயற்கையின் கடுமையான பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி இறைவனின் தாமரை திருவடிகளில் சரணடைவதே. வேற கதியே கிடையாது. நீங்க எங்க போய் சொல்யூஷன் தேடினாலும் மூளைக்கு மூளை தேடி பார்த்து கடைசியில இங்கதான் வரணும். ஏன்னா பகவான்கிட்ட சரணடையாம நீங்க இந்த ஜட இயற்கையை கடக்க முடியாது, ஆன்மீக உலகை அடைய முடியாது. மாம் ஏவ, அது ரொம்ப முக்கியமானது. மாம் அப்படின்னா கிருஷ்ணரை தவிர, அவரை தவிர வேற எதையும் குறிப்பிடல. பிரம்மாவையோ சிவனையோ குறிக்கிறதல்ல. பிரம்மாவும் சிவனும் மிக உயர்ந்த நபர்கள் என்றாலும் ஏறக்குறைய விஷ்ணுவின் நிலையில் இருப்பவர்கள் என்ற போதிலும் ரஜோ தமோ குணத்தின் அவதாரங்களாக இவர்களால் கட்டுண்ட ஆத்மாவை மாயின் பிணைப்பிலிருந்து விடுவிக்க முடியாது. ஏன்னா அவங்களே மாயைக்குள்ள சில சமயம் விழுந்துடுறாங்க. சிவனும் பிரம்மாவும் கூட மாயின் தாக்கத்தில் உள்ளவர்களே. இந்த ஸ்லோகத்தை நல்லா லைன் பை லைன் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மேல மேல நிறைய விஷயங்கள் புலப்படும், புரிய வைக்கப்படும். சோ விஷ்ணு மட்டுமே மாயையின் எஜமானர். அப்ப மாயைக்கு எஜமானர் அவரு. அதனால மாயை அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் தான் தோற்றுவிச்சவர், அவரோட சக்தி தான் மாயா. எனவே அவர் மட்டுமே கட்டுண்ட ஆத்மாவினை விடுவிக்க முடியும். தம் ஏவ விதித்வா, கிருஷ்ணரை அறிவதால் மட்டுமே முக்தி சாத்தியம். எல்லா உபனிஷங்களும் எல்லா வேதங்களும் எல்லா இதிகாசங்களும் இதைத்தான் சொல்லுது. இப்ப விஷ்ணுவின் கருணையினால் மட்டுமே முக்தி சாத்தியம் என்பதை சிவபெருமான் கூட பத்ம புராணத்துல பார்வதி தேவிக்கு சொல்றாங்க. முக்தி பிரதாதாம் சர்வேசாம் விஷ்ணு ஏவனா சம்சயக. எல்லோருக்கும் முக்தி அளிக்கக்கூடியவர் விஷ்ணுவே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சோ முக்தி, நிறைய அசுரர்கள் சிவபெருமான்கிட்ட கேட்பாங்க, எங்களுக்கு முக்தி தாங்கன்னு. அப்ப அவர் சொல்லுவார், நீ என்ன வேணா பொருள் கேளு, வேற எந்த வேணா வரம் கேளு, நான் கொடுக்குறேன். ஆனா முக்தி என்னால் தர முடியாது. நீ விஷ்ணுவை நோக்கி தவம் செய், முக்தி அவர் மட்டுமே கொடுக்க முடியும். சோ மிக உயர்ந்த பரம்பொருளான பகவான் விஷ்ணு, அவர் மட்டுமே முக்தியை தரக்கூடியவர். சிவனாலோ பிரம்மனாலோ அந்த முக்தி தர முடியும். வேற எல்லா வரங்களையும் அவங்க தருவாங்க, ஏன்னா அதுக்குரிய தகுதி அவங்களுக்கு இருக்கு. ஆனா முக்தியை கொடுக்க முடியாது. அடுத்தது ஸ்லோகம் 15. இது கொஞ்சம் பெரிய ஸ்லோகம். இதுல ஒரு ஒண்ணு மட்டும் பார்க்கலாம். 4 பேர்ல ஒருத்தரை பார்க்கலாம், மூடர்கள் மட்டும் பார்க்கலாம். நமாம் துஸ்குரு தினோ மூடாக பிரபத்யந்தேன ரதமாக மாயையா அபகிருத ஞானா ஆசூரம்பாவம் ஆஸ்ரிதாக. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி.
சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திகத் தன்மையை ஏற்றவருமான துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லை. பொருளுரை. புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் சரணடைவதன் மூலம் ஜட இயற்கையின் கடும் விதிகளை எளிமையாக வெல்ல முடியும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் கற்றறிந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள், தொழிலதிபர்கள், ஆட்சியாளர்கள், சாதாரண மக்களின் தலைவர்கள் ஏன் சரணடைவதில்லை என்ற கேள்விக்கு இச்சமயத்தில் எழுகின்றது. மனித சமுதாயத்தின் தலைவர்கள் பலரும் பெரும் திட்டங்களுடன் பல்வேறு வருடங்களாக பற்பல பிறவிகளில் பல்வேறு வழிகளில் முக்தியை, ஜட இயற்கையின் விதிகளிலிருந்து விடுதலையை தேடுகின்றனர். ஆனால் அத்தகு விடுதலை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் சரணடைவதன் மூலம் எளிமையாக அடையப்படு கூடுமாயின் கடினமான உழைப்பாளிகளான இந்த புத்திசாலி தலைவர்கள் ஏன் இந்த எளிய முறையை ஏன் மேற்கொள்ளவில்லை? இக்கேள்விக்கான பதில் கீதையில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையான கல்வியை பெற்ற சமூக தலைவர்களான பிரம்மா, சிவன், கபிலர், குமாரர்கள், மனு, வியாசர், தேவலர், அசிதர், ஜனகர், பிரகலாதர், பலி, அண்மை காலத்தை சேர்ந்த மத்வாச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், ஸ்ரீ சைத்தன்யர் என பலரும் எல்லாம் வல்ல அதிகாரியான பரமபுருஷரின் தாமரை திருவடிகளில் சரணடைகின்றனர். இவர்கள் தத்துவ ஞானிகள், அரசியல்வாதிகள், கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள் என பல்வேறு பிரிவுகளை சேர்ந்தவர்கள். ஆனால் உண்மையான தகுதிகள் ஏதுமின்றி பௌதீக நலன்களை பெறுவதற்காக தன்னைத்தானே தத்துவ ஞானி, விஞ்ஞானி, கல்வியாளர், மன்னன் என கூறிக்கொள்பவர்கள் பரமபுருஷரின் பாதையினை, திட்டங்களை பின்பற்றுவதில்லை. கடவுளை பற்றி சற்றும் அறிவில்லாத இவர்கள் பௌதீக வாழ்வின் பிரச்சனைகளை தீர்க்கும் வெற்று முயற்சிகளுடன் தங்களது சுய அறிவு திட்டங்களை உருவாக்கி மேன்மேலும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றனர். ஜட இயற்கை மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதால் நாத்திகர்களின் அங்கீகாரமற்ற திட்டங்களை எதிர்க்கவும் திட்டக்குழுவினரின் அறிவினை குழப்பவும் அதனால் முடியும். திட்டமிடும் நாத்திகர்கள் இங்கே துஷ்டர்கள், தீயோர் என்னும் சொல்லால் குறிப்பிடப்படுகின்றனர். கிருதி என்றால் புகழத்தக்க செயல்களை செய்தவர் என்று பொருள். திட்டமிடும் நாத்திகர்களும் சில சமயங்களில் மிகுந்த புத்திசாலிகளாகவும் புகழத்தக்க செயல்களை செய்பவராகவும் உள்ளனர். எந்த ஒரு மாபெரும் திட்டத்தை நல்லதோ கெட்டதோ செயல்படுத்துவதற்கும் அறிவு அவசியம். அதனால் நாத்திகன் தனது மூளையினை பரமபுருஷரின் திட்டத்தை எதிர்ப்பதற்காக உபயோகிப்பதால் அவனது அறிவும் முயற்சிகளும் தவறாக வழிநடத்தப்படுகின்றன. இதனை குறிக்கும் வகையில் அவன் துஷ்கிருதி என்று அழைக்கப்படுகின்றான். படிக்கிறதாங்க மாதாஜி? இன்னும் ஒரு பேரா முடிச்சிருங்க மாதாஜி. சரிங்க. ஜடசக்தி பரமபுருஷரின் முழுமையான வழிகாட்டுதலின் கீழ் இயங்குவதாக கீதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதற்கு சுய அதிகாரம் இல்லை. பொருளின் அசைவிற்கேற்ப நிழல் அசைவது போல அது செயல்படுகிறது. இருப்பினும் ஜடசக்தி மிகவும் பலம் பொருந்தியதாகும். தெய்வ பக்தி இல்லாததால் ஜட இயற்கை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நாத்திகனால் புரிந்து கொள்ள முடியாது. பரமபுருஷரின் திட்டத்தையும் அவனால் அறிய முடியாது. பௌதீக நிலையிலிருந்து பார்த்தால் ஹிரண்யகசிபுவும் ராவணனும் மிகவும் கற்றறிந்த விஞ்ஞானிகளாக, தத்துவவாதிகளாக, மன்னர்களாக, கல்வியாளர்களாக தோன்றுவர். இருப்பினும் அவர்களது திட்டங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதைப் போல ரஜோ தமோ குணங்களிலும் மாயையிலும் இருக்கும் நாத்திகனது திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடையும். இத்தகு துஷ்டர்கள் 4 வகைகளாக பிரிக்கப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப 4 வகையான கடவுளை நம்பாதவங்க இருக்காங்க. அவங்க அறிவற்ற மூடர்கள், மனிதர்கள் கடைநிலையோர், சண்டாளர்கள். இப்ப மாயால் அறிவு கவரப்பட்ட அந்த விஞ்ஞானிகள், அசுரரின் நாத்திகத்தன்மையை ஏற்றுக்கொண்ட துஷ்டர்கள், இப்படி 4 பேரு பகவான்கிட்ட சரணடைவதில்லை. இத பற்றி டீட்டெயிலா சில பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றாரு. இப்ப பகவானுடைய தாமரை திருவடிகள் சரணடைவதன் மூலம் ஜட இயற்கையின் கடும் விதிகளை எளிமையாக வெல்ல முடியும். தெய்வீகேசா குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதேன்னு போன ஸ்லோகத்துலதான் பார்த்தோம். அப்ப இந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள், தொழிலதிபர்கள், ஆட்சியாளர்கள், இவங்கெல்லாம் ஏன் சாதாரண மக்கள் எல்லாமே இவங்க ஏன் சரணடைகிறது இல்ல அப்படின்னா, எல்லாம் பெரும் பெரும் திட்டங்கள் தீட்டிக்கொண்டு
பற்பல பிறவிகளில் பல்வேறு வழிகளில் முக்தியை ஜட இயற்கையின் விதியிலிருந்து விடுதலை பெற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தகைய விடுதலை புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் சரணடைவதன் மூலமாகத்தான் அது பெறப்படுமே ஒழிய, உங்களோட சொந்த எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலுமே விஞ்ஞானிகள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, காட்டு தீக்கு ஹெலிகாப்டர்ல போய் தண்ணி ஊத்துறாங்க. அதுவெல்லாம் யானை முன்னாடி கொசு மாதிரி. அப்படி அவங்கனால காட்டு தீய கூட அணைக்க முடியாது. ஆனா பெரும் பெரும் கண்டுபிடிப்புகளை நாங்க கண்டுபிடிக்கிறோம்னு பெருமை சேர்த்துக்கிறாங்க, காலர் தூக்கி விட்டுக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறதுனால நீ ஒண்ணும் படைப்பாளி ஆகிவிட முடியாது. கடவுள் படைச்சதை நீ கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளவு பெருமைனா, நீ படைச்சினா என்னவா இருப்ப? சோ அத்தனை ஒரு பொய் அகங்காரம். கடவுள் படைச்ச ஒரு சின்ன நீ கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னோட ரத்தத்தை அவ்வளவு வீண் பண்ணாட்டி நீ பேசாம பாகவதம் படிச்சு அதை கரெக்டா தெரிஞ்சுட்டு போயிடலாம். ஆனா அது படைக்கிறதுக்கு இப்போ அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு ஒருத்தர் சொல்றான். அமெரிக்காவை என்ன புதுசா அவன் தயாரிச்சானா, இருக்கிற நிலத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு அமெரிக்கான்னு பேர் வச்சான். அது ஒரு பெரிய ஒரு சக்சஸா நினைக்கிறாங்க. அப்ப இந்த இந்த உலகம் உருண்டையானது இல்ல, தட்டையானது, தண்ணி எல்லாம் கீழே போயிரும், உருண்டையா இருந்தா தண்ணி கீழே விழுந்துரும் அப்படின்னு முட்டாள்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இது நம்மளுக்கு பாகவதத்துல புராணங்கள்லயே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உலகம் உருண்டையானது அப்படின்னா அப்பவே பல 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 கோடி வருடங்களுக்கு முன்னாடியே பாகவதம் சொல்லுது. அதை போய் கண்டுபிடிக்கிறேன்னு போய் அத்தனை கஷ்டப்பட்டாங்க. சோ இப்ப அத முதல்ல சொன்னவனுக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா நீ எப்படி போய் சொல்ற அப்படின்னு சொல்லி அவனை கொன்னே போட்டாங்க. இப்படி முட்டாள்கள் இத்தனை பேர் இருக்காங்க இப்போ. சோ ஜட இயற்கையின் விதியிலிருந்து, அதாவது பற்பல பிறவிகள்ல முக்தியை தேடுறதுக்கு பலவிதமா முயற்சி பண்றாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் வழி. என்னன்னே முயற்சி பண்ணாலும் அதுல எல்லாம் சக்சஸ் ஆக முடியாது. பகவானை சரணடைவது ஒன்னே ஒண்ணுதான் ஒரே ஒரு ஆன்சர். உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. ABCD நீங்க எதை தேர்ந்தெடுத்தாலும் நீங்கள் போகலாம் அப்படியெல்லாம் கிடையாது. பகவானை சரணடைவது ஒன்றுதான் முக்திக்கு வழி. இப்ப இங்க பல தலைவர்கள் நம்மளுக்கு மகாஜனங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே பகவானின் திருவடி தாமடைகளில் சரணடைந்ததால் தான் அந்த நிலையை எய்தினார்கள். சிவன், கபிலர், குமாரர், ஸ்வயம்பு, நாரத, சம்போ, குமாரோ, கபிலோ, மனோகு, பிரகலாதோ, ஜனகோ, பீஸ்மோ, பலிர், வையாகிர்வயம் அப்படின்னு 12 பேரு சரணடைஞ்சதுனால தான் அவங்க இன்னைக்கு மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. அவங்கள நாம ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உண்டு. இப்போ பௌதிக நலன்களை பெறதுக்காக தன்னைத்தானே தத்துவ ஞானி, விஞ்ஞானி, கல்வியாளர், மன்னன் என கூறிக்கொள்பவர்கள் பரமபுருஷரின் பாதையினை பின்பற்றுவதில்லை. ஏன்னா அவங்கவுங்க சொந்தமா ஏதாவது நாங்களே முயற்சி பண்ணி பாக்குறோம். ஏன்னா சிற்றறிவுடையவர்கள் பெரும் முயற்சி செய்யறாங்க வேதங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணாம. அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய சொந்த அறிவை பின்பற்றுவதனால மறுபடியும் கீழே தான் விழுகிறாங்களோ தவிர மேல உயரவே முடியாது. இப்ப பௌதிக வாழ்க்கைகளின் பிரச்சனைகளை தீர்க்கும் வெற்று முயற்சியுடன் தங்களது சுய அறிவு திட்டங்களை உருவாக்கி மேன்மேலும் சிக்கலை ஏற்படுத்துகின்றனர். இப்ப பாருங்க, நிறைய கண்டுபிடிப்புகளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அணுகுண்டுகளை தயாரிச்சாங்க. ஆனா அந்த விஞ்ஞானி உண்மையிலேயே வருத்தப்பட்டார். நான் ஏன் இப்படி ஒரு அழிவுக்கான ஒரு சக்தியை நான் படைச்சேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஏன்னா அந்த மூடர்கள் அணுசக்தியை ஆக்க சக்தியாக உருவாக்குவதற்காக அழிவு சக்தியாக உருவாக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கெட்டவங்க தான் இருக்கிறாங்க இந்த கலியுகத்துல. அணுசக்தியை வச்சு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனா அவங்களுக்கெல்லாம் என்ன தோணுதுன்னா, ஒரு கிடைக்க கூடாதவன் கையில ஒரு பொருள் கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? இப்ப கத்தி இருக்குது, அது டாக்டர் கையில கிடைச்சதுன்னா அவன் ஆப்ரேட் பண்ணுவான், ஒரு உயிரை காப்பாத்துவான், மோசமான கட்டிகளை உடலில் இருந்து அகற்றி அவனுக்கு நல்ல வாழ்வு தருவான். ஆனா ஒரு திருடன் கையில கிடைச்ச என்ன ஆகும்? கத்தி, அது கொலைக்கு பயன்படுத்துவான். அடுத்தவங்களை வச்சு அடுத்தவங்களை எல்லாம் சாகடிக்க முயற்சி பண்ணுவான், காயம் பண்ணுவான். இந்த மாதிரி மோசமானவர்கள் இருக்கின்ற கலியுகத்துல கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த முட்டாள் விஞ்ஞானிகள் நாங்க நல்லதை பண்றோம்னு மோசமான நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிடுறாங்க.
இப்ப பாருங்க நல்லா மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தப்ப எந்த பொல்யூஷன் கிடையாது. இப்போ நிறைய பஸ், லாரி, காரு அப்படின்னு சொல்லி மோட்டார் வாகனங்கள். அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய புகைகள் வெளியில வருது. அந்த புகைகளை எல்லாம் ஜீரணிக்க முடியாம நிறைய பொல்யூஷன், அதனால தோல் வியாதி, ஆஸ்துமா வியாதி. அப்பெல்லாம் அந்த காலத்துல இருந்ததா இவ்வளவு வியாதிகள்? அப்பெல்லாம் ஒரே ஒரு டாக்டர், அது வைத்தியசாலை ஆயுர்வேதிக் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்காரன் வந்தா, அப்போமா ஒரே டாக்டர், டாக்டர்னா ஒருத்தர் தான், எம்பிபிஎஸ். ஆனா இப்ப பாருங்க, தோலுக்கு ஒண்ணு, எலும்புக்கு ஒண்ணு, ஆம், அஹ், பிரசவத்துக்கு ஒண்ணு, ஒவ்வொரு நரம்புக்கு ஒண்ணு. பார்ட்டுக்கும். ஆமா, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு ஒரு டாக்டர் உட்காந்துட்டு நம்ம சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம் வருஷம் ஃபுல்லா, கொண்டு போய் ஒரே அடியா டாக்டர் கொடுத்துட்டு வருவான். அந்த டாக்டர் கட்டணம் மேல கட்டி பெரிய மருத்துவமனை எல்லாம் நான் வச்சிருக்கிறேன். அப்புறம் நிறைய அவன் லோனை வாங்கி மிஷின் எல்லாம் வாங்கி போடுவான். அதை வந்து ஒரே வருஷத்துல திருப்பி எடுத்துருவான், கொள்ளையடிச்சு மக்கள் கிட்ட நல்லா ஃபீஸ் வாங்கி. அப்புறம் அவனுக்கு வருது லாபம் லாபம் லாபம். இதெல்லாம் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. டாக்டருக்கு படிக்கிறது, பின்ன கல்வித்துறை, இதெல்லாம் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, பொது சேவைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அது கொள்ளையடிக்கிற சேவையாயிருச்சு. எங்க பாரு, நீங்க லட்சம் கொடுத்தாதான் ஸ்கூல்ல சீட்டு வாங்க முடியும். சோ இப்படியாக பொது சேவை எல்லாமே இப்போ பெரிய கொள்ளையடிக்கிற சேவையா மாறிடுச்சு. ஸோ ஏன்னா நாங்கெல்லாம் அப்படித்தான் டாக்டருக்கு கோடிக்கணக்கில் கொடுத்து சீட்டு வாங்குறோம், அப்புறம் அதை எங்கிருந்து எடுக்கிறதுன்னு கேட்பாங்க. இப்படியாக எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயும் அப்படிதான், நாங்க கொடுத்து சேர்ந்தா அதை எடுக்கிறோம். இதுதான் அவங்களுடைய நியாயவாதமா இருக்கு. சோ அங்க எதுவுமே தர்மத்தின் பெயர்ல கிடையாது. சோ இப்படி உலகம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்ப திட்டமிடும் நாத்திகர்கள் இங்கே துஷ்டர்கள், துஷ்குருதினோ எனும் சொல்லால் குறிப்பிடப்படுறாங்க. அதாவது கிருதி என்றால் புகழத்தக்க செயல் செய்யற, துஷ்குருதினோ அப்படின்னா அவங்க துஷ்டர்கள். அப்ப திட்டமிடும் நாத்திகர்கள் சில சமயம் மிகுந்த புத்திசாலியாகவும் புகழத்தக்க செயல்களை செய்பவராகவும் உள்ளனர். ஒரு மாபெரும் திட்டத்தை நல்லதோ கெட்டதோ செயல்படுத்துவதற்கும் அறிவு வேணும், இல்லைங்களா? ஆனால் நாத்திகன் தனது மூளையினை பரமபுருஷரின் திட்டத்தை எதிர்ப்பதற்காக உபயோகப்படுத்துவதால் அவனது அறிவும் முயற்சிகளும் தவறாக வழிநடத்தப்படுகிறது. சோ எப்படி கத்தி வந்து எப்படி வேணா பயன்படுத்தலாம், அது போல அறிவு அப்படிங்கிறது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். சோ அறிவை பகவானை எதிர்ப்பதற்காக பயன்படுத்துபவர்கள் துஷ்கிருதினோ அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்புறம் ஜடசக்தியில் பரமபுருஷர் முழுமையான வழிகாட்டுதல் கீழ் இயங்குவதாக கீதையில தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு சுய அதிகாரம் இல்லை. பொருளின் அசைவுக்கேற்ப நிழல் அசைவது போல அது செயல்படுகிறது. இருப்பினும் ஜடசக்தி மிகவும் பலம் பொருந்தியதாகும். தெய்வ பக்தி இல்லாததால் ஜட இயற்கை எவ்வாறு செயல்படுகிறதுங்கிறதுனால ஒரு நாத்திகனால புரிஞ்சுக்க முடியாது. பரமபுருஷர் திட்டத்தையும் அவனால் தெரிஞ்சுக்க முடியாது. பௌதிக நிலையிலிருந்து பார்த்தால் ஹிரண்யகசிபும் ராவணன் இவங்கெல்லாம் வந்து, ராவணன் எல்லாம் வந்து ரொம்ப படிச்சவன், தத்துவம் எல்லாமே தெரிஞ்சவன். ஆனா அவனுக்கு இருக்கிற அந்த காமம் தான் அவனை தோற்கடிச்சிருச்சு. சோ அவன் என்ன பண்ணினானா, குபேரன் அவனோட செல்வத்தை எல்லாம் கவர்ந்து வந்து, அங்க இலங்கை அப்படின்னாலே மாளிகைகள், கோபுரங்கள் எல்லாம் தங்கத்தால செய்யப்பட்டிருக்கும். அவ்வளவு செல்வாக்கா இருந்தான். சோ அப்படிப்பட்டவன் ஒரே ஒரு குணம், அது மாயினால, காமத்தினால அவன் வீழ்ச்சி அடைஞ்சான். சோ அவனது திட்டமெல்லாம் தரைமட்டமாச்சு. இப்ப ரஜோ தமோ குணத்தினாலும் மாயியலாலும் இருக்கும் நாத்திகனது திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடையும். இத்தகைய துஷ்கிருதினர்கள் 4 வகையாக சொல்லப்படுறாங்க. அதை நாம் மறுபடியும் பார்க்கலாம். ஏன்னா இந்த முந்தின ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இப்ப நாம டவுட்ஸ் பார்க்கலாம். யாருக்காவது அதுல டவுட்ஸ் இருக்குங்களா? தேவி ஹெஸ்ஸா குணமயி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, ராவணாசுரனுக்கு வந்து அப்படி ஒரு சிவபக்தன் தானே மாதாஜி? ஆமாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்போது அவங்க காப்பாத்தலாமே மாதாஜி? சிவபக்தர்கள் எதுக்காக சிவனை வழிபடுகிறார்கள்? நாம படிச்சோம் இல்லைங்களா? சிவனை ஆமா. வழிபடுபவர்கள் யாரு? பக்தர்கள், தூய பக்தர்கள் கிடையாது. பௌதிகவாதிகள் தான் ரொம்ப சிவனை வழிபடுறாங்க.